பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு வந்துட்டீங்கள, எங்களை பற்றி பேச வந்துட்டீங்கள, எங்கேருந்து தான் கிளம்புவீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான அன்புள்ள பாசமுள்ள என்னுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு மாதமான செப்டம்பர் மாதம் வந்துருச்சு. இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானே உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுக்கு செயல்பட போகிறார். கிட்டத்தட்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய முயற்சியின் மூலமாக பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக பல தடைகள் இருந்திருக்கும், பல போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதிகமான துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட துலாம் ராசின்னு சொல்லி லிஸ்ட்டு கூட கொடுத்துடலாம். ஆனால் துரோகங்கிறது செய்ய சொன்னால் துலாம் ராசிக்கு வரவே வராது. இதில் நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இந்த சில ராசி என்பவர்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, துலாம் ராசிலாம் அப்படிலாம் கிடையாதுமாங்க. நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன், 80% துலாம் ராசிக்காங்க உண்மையான அன்புக்காகவும் உண்மையான பாசத்துக்காகவும் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து தான் வாழ்ந்துக்கிருக்காங்க. துரோகம் செய்ய சொன்னால், துரோகம்னா ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களுக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு கூட தனக்கு கெட்டது பண்ணாங்க தெரிஞ்சு கூட அவங்க நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி 80% துலாம் ராசி இருந்திருக்காங்க. ஸோ 20% துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் ஏதாவது தவறாக ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கீங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லிடுறேன், இந்த 20% துலாம் ராசிக்காரங்க நீங்கள் பார்த்த நபர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் 80% உண்மையிலே பர்ஃபெக்ட் அப்படின்னா துலாம் தான். ஏன் இப்படி அழுத்தமாக சொல்கிறோம்னா, சனி பகவான் என்பவர் எந்த வீடையும் மேக்ஸிமம் லைக் பண்ண மாட்டார். ஆனால் துலாம் வீடை தான் லைக் பண்ணுறாரு. அவர் வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு, துலாம் வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு, சனி உச்சம் பெறுறார். ஸோ அதனால தான் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்ம யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு இந்த 80% துலாம் ராசிக்காக போராடிருக்கீங்க, போராட்டத்தை தான் சந்திக்கிறீங்க. ஆனால் என்றைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உண்மையான அன்புக்கு அழிவு கிடையாது, உண்மையான பாசத்துக்கு அழிவு கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் இணை புரியாத ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்து எவ்வளோ முயற்சி எடுக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை, நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் அதை முயற்சி எடுங்க. இவ்வளோ நாட்களில் நிறையா ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு நபர்கள் தடையை ஏற்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தடை விலகி இந்த வட்டம் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. புதிய இடம் மனை வாங்கக்கூடிய யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தங்க நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ அதே போல் துலாம் ராசியில் பிறந்த நம்முடைய துலாம் ராசி பெண்களுக்கு மன அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு, மன போராட்டங்களை விரட்டி அடிச்சுட்டு
மகிழ்ச்சியான ஒரு நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம் விலகும். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை மூலமாக ஏதேனும் மன அழுத்தம் இருந்தால் அந்த மன அழுத்தமும் விலகும். கூட பிறந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தமும் துலாம் ராசி பெண்களுக்கு உறுதியாக விலகப் போகுது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். புரியாத உறவு கூட இந்த வட்டம் துலாம் ராசியை புரிஞ்சுக்கிறோம். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாக இருந்துக்கலாம், ஆனால் இந்த வட்டம் உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட துணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் துலாம் ராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய போராட்டங்களில் நிறைய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு எப்படா இந்த வேலையில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும், எப்படா நம்ம நிம்மதியாக இருப்போம், அதாவது மற்றவங்களாம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தானே வேலை பார்க்குறாங்க, நம்மளுடைய கம்பெனிக்காக நம்மளுடைய நிறுவனத்துக்காக கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறோமே, நமக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி, நமக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த செப்டம்பர் மாதம் அந்த கேள்விகளுக்கான சிறப்பான விடைகள் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான வாய்ப்பாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. சரியா? ஸோ அதே போல் யார் யாரெல்லாம் தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்களோ உங்களுடைய தங்க நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு ஏதேனும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த வாய்ப்பை வரவிடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க நரசிங்க பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. உறுதியாக உங்களுக்கு ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் மூலமாக உறவுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்ன பண்ண முடியும், உங்களை ஆக்டிவேட் பண்ண முடியும், நிறைய முன்னேற்றங்களை சந்திக்க முடியுங்கிறது உண்மை. ஸோ இந்த வட்டம் துலாம் ராசிக்கு உண்மையிலேயே செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள் தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக வந்து பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசினதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் வந்து இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு அவங்க சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சத்தியை வச்சு நான் உங்களோட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள், எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா? இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்த முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே முழு நம்பிக்கை வச்ச நேர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்ச நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை, என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.